பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்க்கையிலேயே பேறு பெற்றவர்கள் யாருன்னு தெரியுமா? ஆறு கடவுள் கூட நடக்கிறாரோ இல்லை கடவுள் ஆரோடு நடக்கிறாரோ. ரெண்டாவது தான் சிறந்தது. நம்ம கடவுள் கூட நடக்கிறத விட கடவுள் நம்மோடு நடக்கணும். கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்னெல்லாம்? முதலில் பாதுகாப்பு, அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு. கடவுள் நிறைவுள்ளவராயிருக்கிறார். அந்த நிறைவு கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு குறைவே கிடைக்காது. நம்மளோட யாராவது கேட்டால் எப்படி இருக்கேங்கன்னு கேட்டால் என்னமோ இருக்கிறேன். அதெல்லாம் என்னென்னா அந்த நிறைவு தெரியாதனால தான். பரவாயில்ல, அப்படி தான் வாயிலிருந்து வரும். நான் என்ன சொல்கிறது அப்படின்னா அது நிறைவில்லை. சூப்பர், அருமையாக இருக்கு, இந்த வாழ்க்கை வாழ்ந்து தீர மாட்டேங்க, அவ்வளவு சூப்பராக இருக்குது, அவ்வளவு நல்லா இருக்கு அப்படி சொல்ல முடியணும். அதுக்கு தான் கடவுள் படைத்தார் கிறிஸ்தவர்களை. அதுக்காகத்தான் கடவுள் நமக்காக இங்கே வந்தார். நிறைவாக இருக்கணும். நிறைவாக இல்லைன்னா அதுதான் கடவுளின் பிள்ளைகள். அதுக்கு காரணம் நம்ம கடவுளோடு நடப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். உதாரி மகன் எப்போது கஷ்டத்தை அனுபவித்தான்? அவன் பிதாவை விட்டு வெகு தூரத்துக்கு போகும்போது தான். நமக்கு வெகு தூரம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். அதான் கடவுள் உபமையில் சொல்லியிருக்கார். ஆடும் பச்சை பசுமையை பார்த்து அது கூட்டத்தை விட்டு இடையனை விட்டு விலகி போகும். அப்போ ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். தனியாக போகும்போது அங்கே பச்சை பசுமையை பார்த்து தான் போகிறது. ஆடு எதுக்காக விட்டு போகுது? இடையனின் வார்த்தை கேட்காததுக்கு காரணம் என்னென்னா, கூட்டத்தை விட்டு போகிறது. அது வெளியிலெல்லாம் பார்த்துட்டு போய் எங்கே பச்சை பசுமையாக இருக்கோ அங்கே நின்றுக்கிடும். கூட்டம் முன்னாடி போயிடும். இங்கே தண்ணி இருக்குது, புல் நல்லா பச்சை புல் கிடைக்கும்னு சொல்லி அங்கே நின்றுக்கிடும், அங்கே மாட்டிக்கிடும். அப்போ எப்போதும் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம கடவுள் கூட நடக்கிறோமா இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நமக்கு இங்கே கிடைக்கிறது மாதா. இதுவரை மாதா வழியாக கடவுள் நமக்கு இங்கே கொடுக்கறது எல்லாமே இறைவார்த்தை எப்படி அன்றாடும் வாழ்க்கையில் நம்ம பிரயோகப்படுத்தலாம். அதுதான் நமக்கு கிடைச்சி கொண்டிருக்கு. எல்லா வாரமும் நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணால் அந்த வாழ்க்கை மாறிவிடும். அதை ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அனுபவம் கிடச்சிருக்கு. அனுபவம் கிடைக்கலன்னா அதில் ஏதாவது விஷயம் நீங்கள் விட்டுருப்பீங்க. பார்க்கலாம், நம்ம ஜெபிச்சிருக்கோம், எப்படி கையை கூப்பிட்டு ஜெபிச்சிருக்கோம், இங்கே எழுதி வச்சுருக்கோம், கிடைக்கும். அது இல்லை. இறைவார்த்தை நிறைவேறும்னு நம்பணும் முதல்ல. அதே போல் அதை செயல்படுத்தணும், செயலாட்டணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதில் லூக்கா 9வது அதிகாரம் 57 62 வரை வாசிங்க. அவர்கள் வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீ போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறு ஒருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். பிரைஸ் தி லார்ட். 3 விதமான மக்கள் உள்ளது. நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன். அவங்க கடவுளை பின்பற்ற முடியாது, கடவுள் கூட நடக்க முடியாததுக்கு காரணம், நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரத்தில் கடவுளின் பிரசன்னத்தோட அனுபவம் நமக்கு உணர முடியாததுக்கு காரணம் இந்த 3 காரணம்தான். கடவுளை எல்லாரையும் அழைக்கிறார், ஆனால் நம்மளால் அதை அனுபவிக்க முடியவில்லை. அதில் 3 விதமான ஆட்கள். இந்த முதல் ஆளாறு, அவன் எப்போதுமே சுக சௌகரியம்,
சௌகரியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். உடல் சுக சௌகரியம். இயேசு கூட நடக்கணும்னா எல்லாம் நமக்கு எப்போவுமே சுக சௌகரியத்தை, ரெஸ்ட்டு அப்படின்னா ஓய்வை தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள், வேலை செய்ய மாட்டார்கள், அவங்கவுங்க கடமையில் தவறி இருப்பவர்கள், எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் இருக்கிறனால தான் அவன் என்ன சொன்னான், ஓய்வெடுக்கணும்னு சொல்லணும் இல்லையா? அப்போது நமக்கு கை கால் கடவுள் கொடுத்திருந்தால், நல்ல உடல் சௌக்கியம் கொடுத்திருந்தால், உங்களுக்கு ஒரு கால்வலி வருது, 3 பேருக்கு இப்போ கடவுள் கால்வலி காமிச்சு கொண்டிருக்கிறாரு. 3 பேர், உங்களுக்கும் உங்கள் அன்பானவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் சாட்சி சொல்லுங்கள். கால்வலி, இங்கேருந்து இப்படி நடக்கும்போது வலி வரும். அப்படி யாராவது இருக்கீங்களா? 1 2 3. இப்போ கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்கும்போது நம்ம கடவுள்கிட்ட சொல்கிறோம், கடவுளே எனக்கு இந்த கால்வலியை மாற்றம். ஜெபிச்சிருக்கீங்களா? எஸ். அப்போ கடவுள் இங்கேருந்து திருப்பி உங்கள்கிட்ட கேட்பார். அதுதான் கேட்கணும். நம்ம ஜபம்னு சொல்லும்போது என்ன ஜபம்னா, கடவுள் கூட பேசுவது, உறவாடுவது எப்படி? பேச்சு, கான்வர்சேஷன் என்ன? 2 பக்கத்திலிருந்தும் பேசணும். ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கேட்கணும். நம்ம பேசும்போது கடவுள் கேட்கணும், கடவுள் பேசும்போது நம்ம கேட்கணும். இங்கே நடக்கிறதுனா நம்ம பேசுகிறது மட்டும்தான் கடவுள் கேட்பார், கடவுள் திருப்பி பேசார். நீங்கள்லாம் ஒன் சைடு மட்டும்தான் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாம் ஒரு பெட்டிஷன் எழுதுகிற மாதிரி அந்த பக்கம் சொல்லி, ஒரு ஃபோனில் கூப்பிட்டு, நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, அங்கேருந்து கூப்பிட்டு பிரதர் இது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கட்டு பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அடுத்த தடவை நீங்கள் கூப்பிட்டா நான் எடுக்குவேண்ணா, அடுத்த தடவையும் கூப்பிட்றேங்க, எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோன் கட். நீங்கள் சொல்கிறது அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கணும். அதே மாதிரி கடவுள் என்ன சொல்கிறாருன்னு வெயிட் பண்ணணும். கடவுள் எப்படி பேசுவார்னா, கடவுள் பேசுவார். கடவுள் பேசணும் இல்லை, கடவுள் வார்த்தையாக இருக்கிறார், கடவுள் தான் பேசுவார், வேறு யாரும் பேச மாட்டாங்க. கடவுள் என்ன செயல் செய்கிறதும் கடவுள் கையால் எல்லாம் செய்கிறதில்ல. உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், உங்களுக்கு ஒரு பொருள் செய்யணும், உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா கடவுள் வந்து வீடு கட்டியெல்லாம் இப்படி கையில் கொண்டு இந்த கொத்தனார் வேலையெல்லாம் செய்ய மாட்டார். கடவுள் செயலாட்டுவது எதில் செயலாட்டுவார்? வார்த்தையால். கடவுள் வார்த்தையாக இருக்கார். கடவுள் வார்த்தையால் தான் செயலாட்டுவார். கடவுள் பல விதத்தில் பேசுவார். பைபிள் வழியாக பேசுவார், உங்கள் அன்பானவர்கள் வழியாக பேசுவார், அடுத்த நாவு வழியாக நாம் பேசுவேன். அதை தெரிவதற்கான அருளுக்காக நம்ம ஜெபிக்கணும், கிருபைக்காக ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது கடவுள்கிட்ட நீங்கள் கால்வலின்னு சொல்லும்போது கடவுள் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு எதுக்கு கால்வலியை சரியாக்கி தரணும்? என்ன பிரயோஜனம்? கடவுளுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லணும்? எனக்கு தினமும் திருப்பலிக்கு போகணும், கடவுளை உன்னை வந்து நான் பார்க்கணும், பூசைக்கு போகணும். அதனால தான். அதேபோல் வியாதி உள்ளவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அவங்கள போய் ஒரு நேரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக கால்வலியை சரியாக்கி கூட நீ எனக்கு உன் வேலையை செய்யணும். நீ தானே எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறாய், சிறியவர் ஒருவருக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாய் அல்லவா? என்னை ஆராதிக்க சொல்லியிருக்காரு. இப்போ ஆராதனையில் சிறந்த ஆராதனை என்ன? திருப்பலி தான் சிறந்த ஆராதனை. அதுக்கு நான் தினமும் போகணும். தலை சுத்துது, காலையில் எந்திரிக்க முடியவில்லை. எனக்கு தினமும் ஆராதனைக்கு வரணும், உன்னை ஆராதிக்கணும், என்னால் முடியாது. அதுக்காக சரியாகி கொடு, நியாயம் உண்டு. அப்போது அதே போல் கடவுளுக்கு பிரயோஜனம் இருக்கணும். ஏது விஷயத்திலையும் கடவுளுக்கு நீங்கள் முதல் ஸ்தானம் கொடுங்கள், அப்புறம் ஜபியுங்கள். நம்ம உருப்படியாக சோம்பேறித்தனமாக வேலையை செய்யலாம். கை வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னா நான் எதுக்கு செய்யணும்? நீ தான் படுத்துக்கிட்டே இருக்கியே, அப்புறம் எதுக்கு உனக்கு சரியாக்கி கொடுக்கணும்? நம்ம முழுமையாக வேலை செய்யணும். பிதா எப்போதும் வேலை செய்து கொண்டு இருப்பது போல் நீங்களும் வேலை செய்யுங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இல்லையா? இப்போ நம்மளால் முடிந்ததை செய்யணும். அப்போது இந்த கடவுள் கூட நடப்பார் அவங்க கூட. நீங்கள் இதெல்லாம் அனுபவத்தில் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நிலையை மாறணும். ரெண்டாவது எப்படிப்பட்டவர்? எங்கள் அப்பா இறந்துட்டார், அவரை அடக்கம் செய்து கொண்டு வருகிறேன். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மரித்தவரை இறந்தவரை அடைக்குவார். அப்படின்னா இந்த உலகத்தின் மீது எதிர்நோக்கம் கொள்வது அதுதான். மரித்ததை அடக்கம் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யலேனாலும் ஒன்று தான். அவர் எந்திரிச்சு அந்த மரித்த உடல் எந்திரிக்க போகிறதில்லை, இங்கே எந்திரிக்காது இல்லையா? அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் மீது, அழிந்து போகிற விஷயத்து மீது அதிகமான பற்று. அழியாதது தான் இயேசு கிறிஸ்து.
கடவுள். அழிந்து போகிறதை பற்றி சிலவங்க கவலை பார்த்தீங்கன்னா, நான் வீடு வைக்க முடியலையேன்னு கவலையிலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். வீடு வைக்க முடியல, இதுவரை ஒரு வண்டி வாங்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்க என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் வண்டி வாங்கிட்டாங்க. வண்டி வாங்கினீங்கனாலும் அது ரிப்பேர் ஆகி போகும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது மூலையில் கிடக்கும், ஒன்றுமே ஆகாது. சிலவங்க சில விஷயங்கள்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வைப்பீங்க, பெரிய பெரிய இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அதுக்காக நிறைய ஜபிச்சு சங்கடப்பட்டு கடன் வாங்கி எல்லாம், அது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அங்கே கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் 2 சைக்கிள் நானும் பையனும் போய் வாங்கிட்டு வந்தோம். அங்கேருந்து வாங்கிட்டு வந்த அன்னைக்கு ஓட்டணும், அதுக்கப்புறம் ஓட்டவே இல்லை. இதுவரை அப்படியே கிடக்குது. 35,000 ரூபா, 35 தானே ஒரு சைக்கிள், 35,000 ரூபா அப்படியே கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இது என்னென்னா, ஆனால் அது வாங்குறதுக்கான காசு கடவுள் கொடுத்துருந்தார். நான் சொல்கிறேன், இல்லாத நேரத்துலேயும் அது மேலே ஆசைப்பட்டால் எப்படியாவது கடனை வாங்கி அதை வாங்கி யூஸ் ஆகுது. அப்போ அதுக்காக கவலைக்கு காரணம், கவலைப்படும்போது கடவுள் கூட இருக்க மாட்டார். அதுதான் விஷயம். நம்ம எப்போ புலம்புறோமோ, எப்போ சங்கடம் நம்ம வாழ்க்கையில் இருக்கோ, கடவுள் அனுபவம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். பயம் வந்துச்சுன்னா கடவுள் அனுபவம் கிடைக்காது. படகுல இயேசு கிறிஸ்து கூடையே படுத்திருக்கார். புயலை கண்டபோது அனுபவம் இல்லை, படைத்த கடவுள் படுத்திருக்கிறார். அவங்க எத்தனையோ வல்ல செயல்களை, இயேசுவது வல்ல செயல்களை கண்டார்கள். மருத்துவரை உயர்த்தெந்திருத்த எல்லாம் கண்டார்கள் சீடர்கள், எத்தனையோ. அதெல்லாம் மொத்தத்தில் பைபிள் எழுத முடியாதுன்னு யோவானில் காமிச்சிருக்கு. மொத்தத்தில் எழுத முடியாது. அத்தனை செயல்களை செய்த கடவுள், பிசாசுகளை ஓட்டினார், எத்தனை பெரிய பெரிய செயல்களை செய்த கடவுள் கூட இருந்தும், சீடர்கள் பக்கத்திலேயே இருந்தும், தொடக்கூடிய அருகில் இருந்தும் பயந்தார்களா இல்லையா? அப்போ பயம் வரும்போது கடவுள் பிரசன்னம் கண்ணுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் விஷயம். பயம் எங்கேருந்து வருது? கவலையிலிருந்து தான் பயம் வர்றது. பிரைஸ் தி லார்ட். பயம் கவலையாக மாறும், கவலை பயமாக மாறும். இது ரெண்டு வரும்போது என்ன வரும்? பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன கேள்வி கேட்டார்? உன் நம்பிக்கை எங்கே? நம்பிக்கை போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஒன்றில் நம்பிக்கை போயிடும். பயம் வந்தால் நம்பிக்கை போகும், நம்பிக்கை வந்தால் பயம் போகும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்பிக்கை பயம் ரெண்டும் இன்டர்கனெக்டட். கவலை இன்டர்கனெக்டட். பயம் வந்துச்சுன்னா கவலை வந்துடும், அவ்வளோதான். கவலை அதிலிருந்து தான் வர்றது. ஃபஸ்ட்டு பயம் வரும், கவலை. பயம்னா என்ன? நம்பிக்கை போகும்போது தான் பயம் வர்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இது ரெண்டாவது. இது ஃபஸ்ட்டு இதை இது பண்ணிக்கலாம். உலகத்தின் மீது அதிகமான பற்று. அப்போ கவலை வரும், அது பயம் வரும், நம்பிக்கை போயிடும், கடவுளின் பிரசன்னம் நமக்கு கிடைக்காது. மூணாவது எப்படி இயேசு மூணாவது ஒரு மனிதரை கூப்பிடுவார்ல, நான் போய் வீட்டில் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னா, முன்னாடி எப்போதுமே பழையதை நினைவு கொண்டு இருப்பது, நடந்து விஷயத்தை அதையை பற்றியே நினச்சி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பின்னாடி திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறது, அது செய்யக்கூடாது. கடவுளாக தான் சொல்கிறார், போனது போச்சு. இப்போ உங்கள் மனதில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஏற்பட்ட காயங்கள் இன்னும் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு என் கை தூக்குங்க, கண்டிப்பாக எனக்கு ஹீலிங் கிடைக்கும். கை தூக்கம் நிஜமாக ஹீலிங் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் எல்லாருக்கும் இருக்குது. நிறைய பேர் கையை தூக்குற கூட சோம்பேறித்தனம் இருக்குது நிறைய. நம்ம இதுக்கு எனக்கு பதிலாக அவங்க தூக்குறாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்போ இது என்ன விஷயம்னா, இது பழைய விஷயங்கள், நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி இப்படி நினைவு கொண்டு இருக்கும்போதும் அங்கே வர்றது இதே தான். நம்பிக்கை போவதுக்கான விஷயங்கள் என்னெல்லாம் வரும்? இது நம்பிக்கை போச்சுன்னா கடவுள் பிரசன்னம் தெரியாது. அதே போல் நம்ம பரிசுத்த நிலையில் இல்லைனாலும் கடவுளை தெரியாது. பரிசுத்த நிலை வேணும் கடவுளை தெரியறதுக்கு. அது எப்படி வேணும்னு நான் சொல்லித்தர்றது. அப்போ என்ன ஆகுன்னா, வெறுப்பு வந்துடும். காயம் வந்து வெறுப்பாக மாறிவிடும். வெறுப்பு வரும்போது உங்களுக்கு என்ன, அதுக்குள்ளே என்ன வரும்? கவலை இருக்கும். அநேகம் பேருக்கு இப்படி ஒரு காரணம் இருக்காது, எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கும். ஆனாலும் நெஞ்சு பாரமாக, அழுகணும்னு தோணும், கவலையாக இருக்கும், என்ன சங்கடம்னே தெரியாது. அப்படி யாருக்காவது அனுபவப்பட்டிருக்கீங்களா?
ஒரு காரணம் இல்லைனாலும் சங்கடம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் வருமா? இங்கே நிற்கிற மாதிரி இருக்கும், ஒரு நெஞ்சு பாரமா, அப்படியெல்லாம் இருக்குமா? இருக்கு. அதெல்லாம் இந்த ஏதோ காயங்கள் உங்கள் இதயத்துக்குள் பழைய காயங்கள் இருக்கிறது. அதுதான் இந்த கவலையாக மாற்றுறது. கவலை வந்துச்சுனாலே என்னாகும்? பயம் வந்துடும். அதனால தான் சிலவங்களுக்கு இந்த பயம் வரும். காலையில் ஆச்சுன்னா படபடப்பு, ராத்திரி ஆச்சுன்னா படபடப்பு, ஒரு சாயந்தர நேரம் அதே மாதிரி இந்த மழை வர்ற மாதிரி மோடம் போட்டுச்சுன்னா சிலவங்களுக்கு ஒரு படபடப்பு வரும். பிரைஸ் தி லார்ட். இது டிப்ரெஷன் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் செஞ்சு பாருங்க. அப்போ இது கடவுளின் பிரசன்னம் இல்லாத நிலை. தனிமை தோணுறது, இந்த கவலை தோன்றது. கவலை தோணுச்சுன்னா நம்பிக்கை போயிடும், கடவுளின் பிரசன்னம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 விதம். ஒன்று கடமை செய்ய மாட்டார்கள், சோம்பேறித்தனம், எப்பவும் சுக சௌகரியம், எப்பவும் சௌகரியமாக இருக்கணும், லக்ஸுரியஸ் லைஃபு. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போக மாட்டாங்க, கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். கம்ஃபர்ட் ஜோன் போச்சுன்னா அழுகாட்சி ஆயிரும், புலம்பலாயிரும். அவங்களுக்கு கடவுளின் பிரசன்னம் கிடைக்காது. 2வது என்ன சொன்னால் அதிகமான பற்று, அழிந்து போவது மீது அதிகமான பற்று. இது சும்மா கிளாஸ் எக்ஸாமுக்கு எழுதுறது இல்லை, இதெல்லாம் வாழ்க்கையில் மாற்றணும். எண்ணம் இப்போ மாற்றணும். நாளையிலேருந்து பார்த்துக்கலாம், இல்லை வீட்டில் போய் பார்த்துக்கலாம், இல்லை இப்போ முடிவு எடுக்கணும், இல்லைன்னா இந்த மெசேஜ் கிடைக்காது. அதே போல் 3வது பழையதை, நடந்ததை, பிறர் ஏதாவது செய்ததை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பது. அது கடவுள் கூட நடக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்படி இதிலிருந்து விடுதல் பெறணும்? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு மாறாக நம்ம செய்ய வேண்டியது எப்போதும் கவனிக்கணும், எப்போதும் நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும், நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா. மகிழ்ச்சி போயிடுச்சுன்னா மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு எப்படி இருக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். மகிழ்ச்சியை விடாமல் பார்த்துக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் 1 தெசலோனியா 5, 16, 17, 18 கடவுள் சொல்கிறார், எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். பரிசுத்தாவி சொல்கிறது எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மகிழ்ச்சி போகிறதுக்கு காரணம் என்ன? மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையிலேருந்து, மனசிலிருந்து மகிழ்ச்சி போகிறதுக்கு காரணம் என்ன? எப்போல்லாம் நீங்கள் சங்கடம் ஆகுவீங்க சொல்லுங்கள்? நான் என்ன விரும்பி இருக்கிறேனோ அதுக்கு எதிர்முறையாக எனக்கு நிகழும்போது, எனக்கு கிடைக்கும் போது. பிரைஸ் தி லார்ட். நான் விரும்பினது ஒன்று, கிடைத்தது வேறொன்று. நான் விரும்பினது கிடைக்கல, அப்போது தானே மகிழ்ச்சி போகும். ஆமாவா? அது இல்லாமல் போகுமா? யாராச்சும் உங்கள் மகிழ்ச்சியை எடுக்க முடியுமா? மகிழ்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்களாக தான் தொலைக்கிறீங்க, நானாக தான் தொலைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு லூக்கா 10வது அதிகாரம் 8வது வசனம், உனக்கு பரிமாறப்பட்டதை நீ உண்ணவும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஏது மனைவியை பரிமாறப்பட்டிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளும். ஏது கணவனை, எப்படிப்பட்ட கணவனை உனக்கு பரிமாறப்பட்டிருக்கோ அதை நீ ஏற்றுக்கொள்ளும். ஏது வேலை உனக்கு பரிமாறப்பட்டிருக்கோ அதை நீ ஏற்றுக்கொள்ளும். உன் உடலில் என்ன வியாதிகள் அது பரிமாறப்பட்டதை அதை ஏற்றுக்கொள்ளும். இது எனக்கு கடவுள் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இங்கே கடவுள் கொடுத்ததுக்கு பதிலாக நான் என் செயலால் வந்துருச்சு, இல்லை அவங்கனால தான் இப்படி நான் அனுபவிச்சுட்ருக்கேன், இல்லை இன்னும் நல்லா இருந்திருப்பேன், அந்த வீட்டில் பிறந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருப்பேன், அந்த கணவனை கிடைச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கணவனை கிடச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், இந்த மாதிரி ஒரு மனைவி கிடச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இல்லை இந்த வேலையில் எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சுருந்தா, இந்த படிப்பு படிக்க வச்சுருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். நோ, தவறு அதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். நான் எனக்கு பரிமாறப்பட்டது கடவுள் பரிமாறி இருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது. அதுக்கு என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்வது எப்படி? ஏற்றுக்கொள்வது எப்படி? தேங்க்ஸ், நன்றி. ஏற்றுக்கொள்வது நன்றி. ஏற்றுக்கொள்ளனா தூக்கி மூஞ்சியில் வீசுறது, எரியறது, இல்லையா, புலம்புறது, மொத்த வெறுப்பாக வைக்கிறது, அழுகிறது, இப்படி தட்டி விடுறது. ஏற்றுக்கொள்ளணும்னா எப்படி? தேங்க்ஸ். அப்போ இன் ஆல் சிச்சுவேஷன் கிவ் தேங்க்ஸ். எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கன்னா நான் பரிமாறினதை நீ ஏற்றுக்கொண்டாய், அதனால தான் நீ நன்றி சொல்கிற. 1 தெசலோனியா 5, 17, 18. எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி சொல்லணும். அப்புறம் எப்போதும் ஜபிக்கணும்னு சொல்கிறது என்ன? கடவுள் ஜபிக்க சொல்கிறார் இல்லையா? அதுலேயே சொல்கிறது இல்லையா ஜபிக்க. என்ன ஜபிக்கணும்? மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம், அங்கே தான் ஜபிக்க சொல்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். Praise the Lord. உங்களை துன்புறுத்துறவர்கள் யாரோ அவங்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபியுங்கள்னு சொல்கிறது அவங்களுக்காகத்தான். உங்களுக்கு 6 நாள் உங்களுக்கு ஒரு வேதனை உண்டாச்சோ, நஷ்டம் வந்துச்சோ, கவலைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்கோ, அவங்களுக்காக ஜெபியுங்கள். எப்போதும் அவங்களை குற்றம் சொல்கிறத விட்டு போட்டு ஜெபியுங்கள். முன்னால் தான் புலம்பல், இந்த குற்ற வார்த்தைகள், கசப்பு வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறத விட்டு போட்டு அவங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். Praise the Lord. ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கா? செய்ய முடியுமா? முடியாது. முடியணும். முடியறதுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் முடியணும்னா நம்பிக்கை வேணும். திருப்பி நம்பிக்கை வேணும். Praise the Lord. You have to gain faith. நம்பிக்கை எப்போ போகுது? நம்பிக்கை சீடர்களுக்கு எப்போ போச்சு? இல்லை, அவங்க முழிச்சிட்டு இருந்தாங்க, அதனால தான் அவங்களுக்கு பயம் வந்துச்சு. தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் இருக்கார். யார்? இயேசு கிறிஸ்து. கடவுள் தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு பயம் வந்துச்சா? நம்பிக்கை போச்சா? நம்பிக்கை இல்லை. அப்போ நீங்களும் இந்த சூழ்நிலை வரும்போது, புயல் வரும்போது, உங்கள் வாழ்க்கையில் புயல் வரும்போது தூங்கிடுங்க. Praise the Lord. அதான் விஷயம். அது எப்படி தூங்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். Praise the Lord. புயல் வாழ்க்கையில் வரும்போது சீடர்கள் என்ன சொன்னாங்க? புயல் வரும்போது நல்லா முழிச்சு பார்த்தோம், ஐயோ புயல் புயலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு நம்பிக்கையும் போச்சு. கடவுள் சொன்னார், அவங்க பயந்தாங்க. இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு கணித்து கொண்டார். என்னன்னு சொல்லி, உன் நம்பிக்கை, எங்கள் பயம் வந்துச்சுன்னா நம்பிக்கை போயிடும் இல்லையா? Praise the Lord. எப்படி தூங்கணும்? நம்பிக்கையை முருக பிடிச்சிக்கொள்ளணும். முருக பிடிச்சா தூங்க முடியும். எப்படி ஹோல்டு தி ஃபெய்த். ஃபெய்த்தை ஏறி பிடிக்கணும். விழுக போகும்போது ஏதாவது ஒரு பிடி வேணும்ல. நம்ம விழுக போகும்போது என்ன செய்வோம்? எங்கே கிடைக்குதோ அதை எடுத்து பிடிக்குவோமா இல்லையா? இப்போ உங்கள் பகைவரே பக்கத்தில் நின்னால் நீங்கள் வலிக்கு விழுந்தா ஆறுன்னெல்லாம் பார்க்க மாட்டோம். அங்கே ஏறி பிடிப்பீங்களா இல்லையா? இல்லைன்னா தான் தட்டி விடுவேங்க. விழுகலைன்னா தான் தட்டுவேங்க. Praise the Lord. அப்போ பிடிக்கணும். ஹோல்டு தி ஃபெய்த். அது எப்படி ஃபெய்த்தை பிடிக்கிறது? இயேசு கிறிஸ்து ஃபெய்த் ஹோல்டு பண்ணி காமிச்சு கொடுத்தார் நமக்கு. அது எங்கே இருக்குது? மார்க்கு 14வது அதிகாரம் 36வது வசனம். அதில் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபெய்த்தை பிடிக்கிறது, ஹோல்டு பண்ணுறது, நம்பிக்கையை பிடிக்கிறதுக்கு 2 ஸ்டெப்பு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் யூ மை ஃபாதர். உன்னால் எல்லாம் சாத்தியம் பிதாவே, உன்னால் எல்லாம் முடியும். இப்போ நமக்கு ஒரு ஜெப்து வந்துருச்சு, வீட்டை காலி பண்ணோம், வந்துருச்சு. கடவுளை இந்த ஜெப்தியை மாத்திரக்கு உன்னால் சாத்தியம், உன்னால் முடியும். அதான் நம்பிக்கையை அறிக்கையிடுவது. ஒரு வியாதி வந்துருச்சு, திடீர்னு டாக்டர் சொல்கிறார் கேன்சர். கடவுளை உன்னால் கேன்சரை மாற்ற முடியும் சொல்லணும். ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஐயோ என்ன செய்வனோ, இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணுறதோ, போச்சு வாழ்க்கை போச்சு, தற்கொலை பண்ணிக்கலாமா, நீ வேறு என்னாச்சும் பண்ணிக்கலாம், தீர்ந்து போச்சு. அது வலிக்கு விழுவது. உன்னால் முடியும் கடவுளை. Praise the Lord. என் வாழ்க்கைக்கு எது கொடுத்தேன்னா உன்னோடு வல்லமை என்னிடம் தெரியப்படுத்துவதுக்காகத்தான், அநேகம் பேருக்கு நான் சாட்சியாக வாழ்வதுக்காகத்தான். Praise the Lord. ஹோல்ட் பண்ணோம். கடன் வந்துருச்சு, இல்லை நஷ்டம் வந்துருச்சு, பிஸ்னஸில் நஷ்டம் வந்துருச்சு, எவனாச்சும் ஏமாற்றிக்கிட்டான். கடவுளை நான் ஏமாந்ததெல்லாம் திருப்பி தர்றதுக்கு உன்னால் முடியும். இயேசு கிறிஸ்துவ தான் ஜெபித்தார். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் யூ மை ஃபாதர். என் பிதாவே உன்னால் எல்லாம் முடியும். அடுத்தது அவர் சொன்னது, உன்னால் எல்லாம் முடியும். உன் திட்டமாக இருந்தால் பரவாயில்ல, உன் திட்டம் என் நன்மைக்காகத்தான். ஜெர்மியா 29:11. எனக்கு இந்த வியாதி வந்தது உன் திட்டமாக இருந்தால், எத்தனையோ ஆத்மாக்கள் ரட்சிப்புக்கு என்னையும் பங்குகாரராய் ஆக்குவதற்கு, இதில் உன்னோட பார்ட்னராக ஆக்குவதற்கு எனக்கு இதை கொடுத்திருந்தால் நன்றி. Praise the Lord. Your will may be done. உன் திட்டமாக இருந்தால் இது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். உன் திட்டம் இல்லைன்னா ஒரு காலம் நடக்கக்கூடாது, ஒரு எறும்பு கூட எனக்கு அடிக்கக்கூடாது. Praise the Lord. அதான் ஜெபிக்கணும். உன்னால் எல்லாம் சாத்தியம், ஆனால் உன் திட்டமாக இருந்தால் மட்டும் அது சாத்தியமாகட்டும். உன் திட்டம் இல்லைன்னா அது ஒரு காலமும் எனக்கு நடக்கக்கூடாது கடவுளை. இது ஜெபம். இதுதான் ஹோல்டிங் தி ஃபெய்த்.
பின்னையும் அது இருந்துச்சுன்னா கடவுளின் திட்டம், கடவுளால் முடியும், கடவுள் பார்த்துக்கிடுவார். ரைட், ஹோல்ட் தி ஃபெய்த். பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு பையன் நமக்கு எல்லாருக்குமே இப்போ ஒருத்தன் உங்கள் எதிராளி உங்கள் கழுத்தில் ஒரு பெரிய வாள், கூர்மையான வாள் எடுத்து கழுத்தில் இப்படி வச்சுருந்தா பயம் வருமா வராதா? இல்லையா? ஒரு பையனுக்கு அவனோட எதிராளி கழுத்தில் கத்தியை கொண்டு வந்து காமிச்சா, பெரிய வாளை கொண்டு வந்து காமிச்சா, இப்படி காமிச்சா பயம் வரும். அதே கத்தி அவங்க அப்பா கையில் இருந்து அவன் கழுத்தில் இருந்து அவன் பயப்படுவானா? கூலாக எடுத்து இதை சிரிக்குவான், இதுவும் கழுத்தை கொண்டு வந்து முன்னாடி வைப்பான். ஏன்னா கத்தி எங்கள் அப்பா கையில். இதே மாதிரி இந்த புயல் ஆறு கையில் இருக்குது? எங்கள் அப்பா கையில் இருக்குது. இந்த பிரச்சனை, இந்த ஜப்து வந்த பிரச்சனை ஆறு கையில் இருக்குது? எங்கள் அப்பா கையில் இருக்குது. இந்த வியாதிக்கான தீர்வும் வியாதியும் ஆறு கையில் இருக்குது? அப்பா கையில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஹோல்டிங் தி ஃபெய்த். உன்னால் எல்லாம் சாத்தியம். நீ இப்படி கத்திய ஒரு காலத்திலேயே என்ன தொட விட மாட்டான். அப்பா ஏதாவது குழந்தைக்கு நஷ்டம் வர்றதுக்கு செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே போல் உன் திட்டம் என்னவோ அது நிறைவேற்றும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த மார்த்தா மேரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்மளை எவ்வளவு அன்பு செய்கிறார். அவருக்கு என்னென்னா பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. கடவுள் பொசசிவான கடவுள். நம்ம கடவுள் என்னை மட்டும்தான். கடவுளோட கட்டளையிலேயே பார்த்தீங்கன்னா, மட்டும் உன் கடவுளாய ஆண்டவரை மட்டும் நீ ஆராதனை செய்யணும், அப்படி தானே சொல்லியிருக்கார். வேறு ஒரு கடவுளும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வேறு சிலை வழிபாடோ வேறு எதுவும் கடவுளுக்கு அது பிடிக்காது. என்னை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் கடவுளுக்கு ஃபஸ்ட்டு அது அஷூரன்ஸ் கொண்டு வருவார். கடவுள் கூட நடக்கணும்னா, கடவுள் பர்ஃபெக்டானால, நிறைவுள்ளவரானால, கடவுளை எப்போதுமே பார்க்கறது என் குழந்தைங்க பர்ஃபெக்டாக என்ன அன்பு செய்கிறாங்களா, என்ன அன்பு செய்தால் மட்டும்தான் கூட நடக்க முடியாது. மார்த்தா மேரி குடும்பத்தில் லாசரஸுக்கு எதுக்காக வியாதி வரணும்? லாசரஸுக்கு எதுக்கு வியாதி வரணும்? ஏன்னா கடவுள் அன்பு செய்த குடும்பம் அது. மேரியும் மார்த்தாவும் அதிகமாய் இயேசுவை அன்பு செய்தார். ஆனால் அதே அளவுக்கு லாசரஸ் மேலேயே அன்பு இருந்தது. அன்பு இருந்ததா இல்லையா? அவங்களுக்கு இருந்தது. அது காரணம் என்னென்னா, இது யோவான் 11வது அதிகாரம் 5-6 வாசிங்க. மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரிமான மரியாவிடமும் லாசரிடம் 11:3 வாசிங்க. லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்று. உன் நண்பன், அங்க என்ன வார்த்தை சொல்றா? அப்படி உன் நண்பன் மார்த்தா சொல்றா. அப்படி அதுக்கப்புறம் மரித்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றா? அப்படி 11:21 வாசிங்க. மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கேயே இருந்திருந்தால் என் சகோதரன் உன் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனையே. அப்போ இது இல்லை, கடவுள் வாட்ச் பண்ணுவார். நம்ம வாழ்க்கையிலையும் நீங்கள் எது மேலே அதிகமாக பற்று கொண்டு இருக்கீங்களோ அதுக்குத்தான் அடி விழுகும். பார்த்துக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். அங்கே விழுகும். அங்கே விழுகும்போது என்ன சொல்லணும்? இந்த வியாபாரத்து மீது இல்லை கடவுளை, எனக்கு அன்பு உன் மீது தான் அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு சங்கடப்படுறீங்களான்னு கடவுள் பார்க்குவார். இங்கே பிரச்சனை அதுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து இவங்களை அன்பு செய்திருந்தார். இது அன்பு செஞ்சனால தான் என்ன செய்தார்னா மரிக்கட்டும்னு விட்டார். 11:5-6 வாசிங்க. மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். அப்புறம் லாசர் நோயிற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். அப்போ அன்பு இருந்தனால கடவுள் என்ன செய்தார்? அவன் சத்தா சாகட்டும்னு சொல்லி போகல. சொன்ன புரியுதா? அன்பு இருந்திருந்த சாதாரண இந்த உலகத்தில் என்ன செய்வாங்க? அன்பு இருந்தனால ராக்கெட் வேகத்தில் திருப்பி போகணும்ல. அன்பு இருந்தது, அதனால் கடவுள் இன்னும் 2 நாள் அங்கேயே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கடவுளுக்கு முழுமையாக அன்பு இருந்தது, இவங்களோட அன்பை முழுமையாக்குவதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் லாசரஸ் மரித்தால் இவங்க 2 பேரும் சங்கடப்பட்டிருப்பாங்களா? உயர்த்தெந்திரிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் லாசரஸ் மரிச்சிருந்தால் இவங்களுக்கு சங்கடம்
இருந்திருக்காது. பிரைஸ் தி லார்ட். என் கடவுள் இருக்கார் அப்படின்னா அதுதான் நம்பிக்கை. 14:36 நம்பிக்கையை உறுதியாக பிடிப்பதுக்கு தான் என் கடவுளால் முடியும். மரித்த என் சகோதரனை உயர்த்தெந்திரிக்கிறதுக்கு என் கடவுளால் முடியும். எப்போ வேணாலும் முடியும். இன்றைக்கி இல்லைனாலும் எத்தனை நாள் ஆனாலும் முடியும். அடுத்த தடவை அவன் இறக்கும்போது மார்த்தா மேரி என்ன சொல்லியிருப்பார்? கடவுளை உன்னால் உயர்த்தெந்திரிக்க செய்ய முடியும். ஆனால் உனக்கு திட்டம் இருந்தால் மட்டும் இப்போ உயர்த்தெந்திரிச்சா போதில்லை, இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதா? உனக்கு முடியும், எப்போ வேணாலும் முடியும். ஆனால் உன் திட்டம் நிறைவேறட்டும். அதுதான் ஹோல்டிங் தி ஃபெய்த், முருக பிடிப்பது. நம்பிக்கையை முருக பிடின்னு சொன்னால் சும்மா நம்புறேன்னு மனசில் சொல்கிறதெல்லாம் முருக பிடிக்கிறது இல்லை. ஒன்றும் இருக்காது, பயம்தான் இருக்கும். முருக பிடிப்பது தான் கடவுளை உன்னால் முடியும், ஆனால் உன் திட்டம் என்னவோ அது நிறைவேறட்டும் என் வாழ்க்கையில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது நம்ம இப்போ பார்த்தது நம்ம எப்படி கடவுள் கூட நடப்பது. நம்ம கடவுள் கூட நடக்கிறது எப்படி? நம்பிக்கையை முருக பிடிக்கணும். எப்போதும் ஏது சூழ்நிலையிலையும் என்ன செய்யணும்? உனக்கு பரிமாறப்பட்டதை நீ ஏற்றுக்கொள்ளணும், நன்றி சொல்லணும், ஜபிக்கணும். ஜபிக்கணும்னா எப்படி? உனக்கு தீங்கு விளைவித்தவர்கள் யாரோ அவங்களுக்காக ஜபிக்கணும். அப்படின்னா அதை நினைவு கொள்ளக்கூடாது. ஜபிக்கும்போது ஒரு விஷயம் பார்த்துக்கணும், அவங்க செய்த தீங்கை நினைத்து கொண்டு நீங்கள் ஜபிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதை மறந்து விடணும். ஹல்லேலூயா. அதை மறந்துட்டு தான் ஜபிக்கணும். அவங்க என்ன உங்களுக்கு செய்தாங்களோ, அவங்களால உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துச்சோ அதை மறந்துடணும். மறந்துட்டு அவங்களுக்காக ஜபிக்கிறதுக்கு தான் கடவுள் சொல்லியிருக்கார். பிரைஸ் தி லார்ட். அதை செய்தால் மட்டும்தான் ஜபிக்க முடியல. அதையும் நினைவு கொண்டு உங்களை ஒருத்தன் கத்தியால் குத்திட்டு அந்த கத்தியோடு பாட இங்கே கையை வச்சுக்கிட்டே நீங்கள் ஜபிக்குவீங்களா? அந்த வேதனையை தொட்டுக்கிட்டே உங்களால் ஜபிக்க முடியுமா? ஜபிக்க முடியாது. அதை மறந்து விட்டு ஜபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏற்படுத்தினது அவன் இல்லை, கடவுளின் திட்டம் நிறைவேறிச்சு, எனக்கு பரிமாறப்பட்டது அது. பிரைஸ் தி லார்ட். அவன் ஒரு கருவி மட்டும்தான். அது பரிமாறினதாரு? கடவுள் பரிமாறினார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன் நன்றியோடு. அவனுக்காக ஜபிக்கிறேன். அவனை கருவியாக பயன்படுத்தி இருக்குது, அவளை கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது நம்ம கடவுள் எப்படி நம்ம கூட நடக்கிறது? கடவுளையும் நம்ம கூட நடக்க வைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நம்ம தானே கடவுள் கூட நடக்கிறோம். இப்போ ரெண்டாவது இது கடவுள் நம்மோடு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஏன் நம்ம கடவுள் கூட நடக்கிறது இல்லை, எப்படி கடவுள் கூட நடக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தா கடவுள் எப்படி நம்ம கூட நடக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஜோஷுவாவிடம் கடவுள் சொன்னார். என்ன சொன்னார்? ஜோஷுவா 1:9, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன். அப்படின்னா எப்படி? நீ எங்கே போனாலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் இருப்பேன். கடவுள் கூட நடப்பார்னு. அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை விட சிறந்த ஆசீர்வாதம் வேறு எதுவும் இல்லை, வாக்குறுதி வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? மோசையோடு சீடர் தான் ஜோஷுவா. ஆனால் மோசைக்கு கூட இந்த வாக்குறுதி கிடைக்கல. மோசைக்கு கூட கடவுள் என்ன சொன்னார்? நீ போகும்போது நானும் கூட வர்றேன். எங்கே? ஒரே ஒரு இடத்துக்கு. எங்கே? ஈஜிப்டுக்கு. ஈஜிப்டில் போய் இஸ்ரேல் மக்களை வீட்டு எடுப்பதுக்கு அந்த அரசரை பார்க்க போகும்போது நானும் உன் கூட வரேன். அது யார் கேட்டதுக்கப்புறம்? மோசை கேட்டார், நீயும் கூட வரணும்னு. ஆனால் இங்கே கூப்பிடாமையே நீ போகும் இடத்துக்கெல்லாம் நான் உன்னோடு வருவேன். அது யாருக்கு கிடைத்தது? ஜோஷுவா. நம்ம ஜோஷுவாவாக மாறணும், மோசையாக இல்லை, ஜோஷுவாவது. ஜோஷுவாவுக்கு என்ன சிறப்பாக இருந்துச்சு? எதனால் ஜோஷுவாவிடம் கடவுள் வரைன்னு சொன்னார்? அதுக்கு விடுதலை பயணம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவர் தம் நண்பரிடம் பேசுவது போல ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார். பின்னர் மோசை பாளையத்திற்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உறவினர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் விஷயம். வேலை முடிஞ்சிட்டு ஜபிச்சுட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மோசை என்ன செய்வார்? கூடாரத்துக்கு பாளையத்துக்கு திரும்பிடுவார். கூடாரத்தை விட்டு, கடவுளின் பிரசன்னத்தை விட்டு பாளையத்துக்கு திரும்பிடுவார். ஆனால் ஜோஷுவா என்ன செய்தார்? கூடாரத்திலேயே உட்கார்ந்துக்கிடுவார். கடவுளை விட்டு
இருக்க ஆசை இல்லை. அந்த விருப்பம் எப்போ இருக்கணும், கடவுள் கூட நடக்கணுங்கிற ஆசை இருந்தால் கடவுள் நம்ம கூட நடப்பார். அதுதான் சீராக்கு 2வது அதிகாரம் 3வது வசனம். எப்போதும் கடவுளை விட்டு நீ விலகக்கூடாது, எப்போதும் கடவுளை விட்டு விலகக்கூடாது, ஏது நேரமும் ஜபித்து கொண்டு இருக்கணும், ஏது நேரம். அது எப்படி கடவுளை விட்டு விலகாமல் இருப்பது? அப்போ கடவுள் நடக்குவார். கடவுள் நடந்தது இன்னொருத்தர் கூடயும் கடவுள் நடந்தார். ஆறு கூட நடந்தார்? அங்கே இமாவுஸ் சீடர்கள் கூட கடவுள் நடந்தார். லூக்கா 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் நான் சொல்கிறத இந்த பாயிண்ட் ரொம்ப கவனித்து கேளுங்க. அங்கே இமாவுஸுக்கு சீடர்கள் எப்போ திரும்பினார்கள்? உயர்த்த அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா சனிக்கிழமை சாபத்தாக இருந்தது, சிலுவையில் அடையப்பட்டது வெள்ளிக்கிழமை. அப்போ அந்த வழிபாடு முடிஞ்ச சாபத்து அன்னைக்கு பயணம் போகக்கூடாது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க திரும்பி ஊருக்கு போனாங்க. இவர் மட்டும் இல்லை, இமாவுஸ் சீடர் மட்டும் இல்லை, கிளியோபாஸ் அதில் ஒன்று, இன்னொன்று அவர் மனைவி, பிரைஸ் தி லார்ட், கிளியோபாஸின் மனைவி, 2 பேரும் சீடர்கள் தான். அப்போ நடந்து போனது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடந்து எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஈவினிங் நடந்து போகிறாங்க. அன்னைக்கு 11 மைல் அங்கேருந்து. எத்தனை மைல்? 11 கிலோமீட்டர் அவங்க நடந்து கிளம்புறாங்க. சாயந்தரமாக போகிறாங்க. அதே போல் எல்லாம் ரெடியாக்கி பேக்கெல்லாம் எடுத்து கிளம்புறாங்க. அதே போல் நிறையா பேர் இருந்தாங்க அங்கே. திருவிழா, இந்த திருநாளெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை விட்டு எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கூட மட்டும் இயேசு கிறிஸ்து நடக்கிறார். அது காரணம் என்ன? அது என்ன விஷயம்னா, இயேசுவை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். அதுதான், எதிர்நோக்கத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் கவனிக்க வேண்டிய விஷயம், இவர்கள் பேசினது என்னென்னா எதிர்நோக்கத்தை பற்றி, நம்பிக்கை அறிக்கையிட்டு பேசினார்கள். இயேசு மரித்தார். அவங்க சொல்கிற வார்த்தை கேட்டு பார்க்கும்போது தெரியும். 24-21 வேர்ட் ஆஃப் ஹோப் இருக்குதுல. அவர்கள் உயிர்த்தெந்திரிச்சிருவார்னு எங்களில் பல பெண்கள் கண்டார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்நோக்கத்தின் வார்த்தை அங்கே வருது. இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிற வார்த்தை. அப்போ எப்போதும் நம்ம இயேசுவை பற்றி குடும்பத்துக்குள் பேசிக்கொண்டு இருக்கணும். இயேசு கூட நடப்பார். ஏன்னா அங்கே ஒரு வாக்கு தத்துவம் இருக்குது. என் நாமத்தில் எங்கே 2 பேர் இருக்கிற இடத்துல பேசப்படுதோ அந்த கூட்டத்தில் நான் இருக்குவேன்னு 18:20 மத்தேயு 18:20 சொல்லுது. அதே போல் இந்த சீடர்களும் என்ன விஷயம்னா, இவங்க இயேசுவை பற்றியே பேசி கொண்டிருந்தார்கள். நம்ம பல விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் பேசுகிறோம். குழந்தைகளிடம் இயேசுவை பற்றி பேசுகிறோமா? பேசுகிறதில்ல. இருக்கிற இடத்துல எத்தனையோ சப்ஜெக்ட். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு அரை மணி நேரம் இருக்கீங்க, அதில் என்னெல்லாம் சப்ஜெக்ட் வந்தாலும் இயேசுவை பற்றி பேசுகிறீர்களா? ஏதாவது விஷயத்தை எடுத்து போட்டு அதை பேசுகிறோமா? அப்படி பேசி பாருங்கள், நம்பிக்கைக்கு வருவார்கள். அவங்க எல்லாம் நம்பிக்கைக்கு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க எல்லாம் நம்பிக்கைக்கு வருவாங்க. உங்கள் குழந்தைங்க திருப்பதிக்கு போகவில்லையா? நீங்கள் அது காரணம் என்ன? நீங்கள் 10 தடவை இயேசுவை பற்றி நீங்கள் அரை மணி நேரம் என்ன இந்த உலகத்தில் ஏது சப்ஜெக்ட் பேசினாலும் அது எல்லாம் பொய்யாக இருக்கும். இன்னைக்கு சரியானதெல்லாம் நாளைக்கு பொய்யாகிவிடும். பிரைஸ் தி லார்ட். நான் எழுதி தரேன். அவன் இல்லைனா எத்தனை பேர் இந்த காதலிக்கிற, லவ் பண்ணுற கணவனும் மனைவி இருக்காங்கல்ல, தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அவன் இல்லைனா நான் இறந்துடுவேன், அவன் இல்லைனா நான் இறந்துடுவேன். நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்கள், அவங்க எல்லாம் அதில் 60% ஆளுகள் டைவர்ஸில் இருப்பாங்க இன்றைக்கி. அதெல்லாம் பொய்யாயிரும். ப்ளீஸ், அவள் இருக்கிறனால தான் நான் இறக்க போகிறேன், அவள் இருந்தனால தான் நான் இறக்குறேன்னு இவங்களும் சொல்லுவாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம். இயேசுவை பற்றி பேசுகிற பேச்சு மட்டும் ஒரு காலமும் பொய்யாகாது. நானே வழியும் சத்தியம் ஜீவனும் ஆகுவேன். ப்ளீஸ் தி லார்ட். நீங்கள் இன்னிலிருந்து டெய்லி ஏது பேச்சு தொடங்கினாலும் அதோட முடிவு இயேசுவை பற்றியாக இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். அது ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். பேச்சு தொடங்கிட்டேங்க, முடிக்கிறது இயேசுவை பற்றியாக இருக்கணும். கடவுள் என்னை எவ்வளவு அன்பு செய்கிறார் இயேசு கிறிஸ்து, அவர்னால தான் இப்படி இருக்கிறேன். ஏதாவது ஒரு சாட்சியத்தை சொல்லுங்கள், பேசிகிட்டே இருங்க. இயேசுவை பற்றி மட்டும் பேசுங்க, வேறு பேசுகிறதெல்லாம் பொய்யாகிவிடும். ஹல்லேலூயா. கடவுள் தேடி வந்தார். இவங்க என்னென்னா தொடங்கினதுலேருந்து நடந்ததுலேருந்து தொடக்கத்திலிருந்து இயேசுவை பற்றி மட்டும்தான் பேசி கொண்டிருந்தார்கள். இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதே போல் இயேசு தேடிட்டு வந்தது யாரை தேடிட்டு வந்தாருன்னு தெரியுமா?
இன்னொருத்தரையும் இயேசு தேடிட்டு வந்தார். சென்ட் போலடியார். போலடியார் இதை நீங்கள் தியானித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் 9வது அதிகாரம் பாருங்கள், திருத்தூதர் பணிகள் 9:1. சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த விஷயம் குரலை கேட்டது ஆறு? சவுல். அங்கே சவுல் மாதிரியே குரலை கூட உள்ளவர்களும் கேட்டார்களா இல்லையா? கேட்டாங்களா? ஆளைத்தான் காணவில்லை, சவுண்டு கேட்டுச்சங்க. கேட்டுச்சா இல்லையா? குரல் அதே குரல் தான் கேட்டுச்சு. ஆண்டவரேன்னு சொன்னதாரு? சவுல். ஆண்டவரேன்னு சொன்னதெல்லாம் ஆறு சொன்னா? மார்த்தா சொன்னா, அப்படியே இல்லையா? அப்புறம் பேதுரு அது பரிசுத்தாவியில் நிறைவில் சொன்னார், அவராக சொல்லவில்லை. முதலில் சொன்னதாரு? மார்த்தா. இங்கே பவுல் சொல்கிறார் ஆண்டவரேன்னு. அப்போ எப்படி கடவுள் ஏன் அங்கே வந்தார்? பவுல் சென்ட் ஸ்டீஃபன் இறந்ததை கண்டார் இல்லையா? சென்ட் ஸ்டீஃபன் கண்டதுக்கு ஆறு விட்னஸாக இருந்தது? சவுல் தான் விட்னஸாக இருந்தார். அப்போ அவர் அங்கே இருந்து சொன்னது ஆரை மன்னியும்னு சொன்னது அவர். இவங்கள் மீது ஒரு பாவமும் விழக்கூடாதுன்னு சொன்னது சவுலை பற்றி தான் சொன்னது. பிரைஸ் தி லார்ட். அதை கண்டு நம்பிக்கை வந்த அவர் அன்னையில் இருந்த அந்த வார்த்தை பைபிள் எடுத்து வாசிக்க தொடங்கினார். இறை வார்த்தைகளை வாசிக்க தொடங்கி. ஏன்னா இங்கே குரல் கேட்ட, என் ஆடுகள் என் குரலை கேட்கும். என் ஆடுகள் எப்படி குரலை கேட்கும்? இடையனின் குரலை ஆடு எப்படி கேட்கும்? இடையனின் வார்த்தை கேட்டு கேட்டு பழக்கமாய்தான் அந்த குரலை கேட்கும். இடையின் சத்தம் போட்டால், அங்கேருந்து சத்தம் போட்டால் ஆடுகளெல்லாம் திரும்புறதுக்கு காரணம், எத்தனையோ பேர் ரோட்டில் சத்தம் போடுவாங்க, ஆடு அங்கே திரும்பாது. இடையன் சத்தம் கேட்கறதுக்கு காரணம் கேட்டு பழக்கம் உள்ளது. சவுலும் கேட்டு பழக்கம் எப்படி வரும்? நமக்கும் இயேசு கிறிஸ்து இப்போ உங்களிடம் பேசினா, இப்போ தினமும் பைபிள் வாசிக்கிறவர்களுக்கு இயேசு பேசுகிறாருன்னு தெரியும். நான் சொன்ன புரியுதா? இப்போ நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணால் ஆறுன்னு கேட்காது, கேட்க வேண்டிய தேவையில்லை, அப்பான்னு தெரியும். ஏன்னா கேட்டு அந்த சவுண்டு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸு, நான் பிஸ்னஸில் கூப்பிட்றவங்களாம் நான் ஜஸ்ட்டு ஃபோன் கூப்பிட்டு அதில் ஃபோன் நம்பர் வரலைனாலும் என் சவுண்டு கேட்டோடனே என் பேரை சொல்லுவாங்க. அது கேட்டு பழக்கம். அதே போல் இதை கேட்டு பழக்கமானவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் ஆறுன்னு. பிரைஸிலே ஹல்லேலூயா. அப்போ வாயிலிருந்து ஆண்டவர்னு வருதில்ல, ஆறுன்னு அவர் இதை கண்டதில்லை, அவர் அதுக்கு எதிராக வேலையும் செய்கிறார். அதான் ஆண்டவர்னு வரணும்னா அதை பற்றி பேசியும் கேட்டும். விசுவாசம் எப்படி? கேள்வியால் விசுவாசம் உண்டாகும். அதுக்கப்புறம் என்ன செய்தார்? விசுவாசம்னா என்ன? கீழ்ப்படியில் தானே. நீ இந்த ஊருக்கு போகணுன்னு சொன்னோன்னு அவர், நான் இதுக்கு போனேன், நீ யார், நான் உனக்கு எதிராக வேலை செய்கிறேன்னு சொன்னாரா சவுல்? விட்டு போட்டு போனாரா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ இது எப்போதும் கேள்விக்கணும். கடவுளை பற்றியே சிந்திச்சு கொண்டு இருக்கிறவர்கள் கடவுளை பேசுவார்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களை இப்போ நீங்கள் ஒரு புதிய இடத்துக்கு இப்போ வீடு மாதிரி வந்திருக்கீங்க, உங்களுக்கு வீடு ஜப்தாயிருச்சு, வாடகை சொந்த வீட்டை விட்டு போட்டு வாடகைக்கு போனீங்கன்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுக்கணும். கடவுள் விரும்புவது, நான் இந்த ஒரு புதிய இடத்துக்கு போகிறது நான் இயேசுவை பற்றி பேசுவதுக்காக. நீங்கள் 4 குடும்பம் புதியதாக போய் இயேசுவை பற்றி நீங்கள் தெரியப்படுத்த வேண்டியதெல்லாம் இல்லை. ஒரு வார்த்தை பேசும்போது நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் குடும்பம் ஒரு வீட்டுக்கு போச்சுன்னா, ஒரு வேறு இடத்துக்கு போச்சுனாலும் உங்களுக்குள்ளே பேசுகிறது இயேசுவை பற்றி பேசணும். அது அவங்க கேட்கும்போது, ரிப்பீட்டடாக கேட்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். ரோமா 10:17 கேள்வியால் விசுவாசம் உண்டாகும். அதுதான் உலகமெல்லாம் சென்று நீங்கள் நற்செய்தி அறிவிக்கணும்னா இயேசுவை பற்றி மட்டும் பேசுங்க. இயேசுவை பற்றி பேசும்போது இயேசு கூட நடக்குவார். பிரைஸ் தி லார்ட்.
உங்களோடு நடப்பார். உங்கள் நடக்கும்போது சாத்தானுக்கு அங்கே இடமில்லை, கவலைக்கு அங்கே இடமில்லை, அமைதி குறைவு உங்கள் வாழ்க்கையில் காண மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் போதும். பர்ஸு கடவுள் கையில் இருக்கட்டும், குழந்தை கையில் வேண்டாம். இப்போ என் கையில் 1 கோடி ரூபா இருக்குன்னா என் பையன் பாக்கெட்டில் 10 காசு இல்லைனாலும் அவனும் கோடீஸ்வரன் தான். என் கையை பிடிச்சிட்டு நடந்தால் போதும், நான் கூட நடந்தால் போதும். நான் கூட இல்லைன்னா அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ கூட நடக்கணும்னா இந்த பர்ஸை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. பணம் சேர்த்தணும், பாக்கெட்டில் வைக்கணும், அது கடவுளை கூட கொண்டு வந்து நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.